ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி நம்ம அழகான சுற்றுலா சேனலில் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அவனிப்பேட்டை. இந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா மலைக்கு அடிவாரம், அதாவது ராமலிங்கேஸ்வரர், அதாவது ராமர் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி வழிபட்ட சிவன் கோவில் அமைஞ்சிருக்கு. நம்மளுக்கு பேக் சைடில் தெரியுது பாருங்கள். இது ஒரு அற்புதமான மலை, புனிதமான மலைன்னு கூட சொல்லணும். ஏன்னா இங்கே தான் வந்து சீதை வந்து தங்கி இருந்ததாக வந்து சொல்லப்படுது. இந்த மலைக்கு மேலே தான் லவா குஷா வந்து சீதைக்கு வந்து பிறந்ததாக சொல்லப்படுது. அதாவது லவா குஷாவோட ஜென்ம பூமின்னு சொல்லப்படுது. வால்முகி ஆஸ்திரமும் இந்த மலைக்கு மேலே இருக்குது. ராமாயணத்தையே வந்து வால்முகி இந்த மலைக்கு மேலே இருக்கிற இந்த குகையில் தான் வந்து எழுதுந்தாவும் சொல்லப்படுது. வாங்க நம்ம இந்த மலைக்கு போய் அனைத்தும் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க இப்போ மலைக்கு போய் நம்ம அந்த இடத்தெல்லாம் வந்து நம்ம வந்து பார்த்து தரிசனம் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மலைக்கு போகிற என்ட்ரன்ஸ் படிக்கட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பார்த்தீங்கன்னா பாதம் ஸ்டார்டிங்கில் சீதை அந்த அம்மாவுடைய பாதம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாறையில் வால்முகி லவா குஷாக்கு வந்து பாடம் சொல்லித்தர மாதிரி வந்து இங்கே அமைச்சிருக்காங்க பாருங்க. அந்த மலை, அந்த கல் நம்ம வந்து நேரடியாகவே தெரியும் பாருங்க. பாருங்க அந்த கல், இந்த பெயிண்டிங்கில் இருக்கிற அந்த கல் பாருங்க. மாதிரி படிக்கட்டு ஸ்டார்ட் ஆகுது. நிறைய பேர் இன்னைக்கு வந்து சண்டேன்றதால மேலே போய் வந்துட்டு இருக்காங்க. நம்ம இப்போ தான் போகிறோம். கரெக்டாக நம்ம வந்து போகிற டைம் பார்த்திங்கன்னா 1 மணி ஆகுது. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா படி கிடையாது, அப்படியே தாய்ப்பாறையிலே வந்து செதுக்கியிருக்காங்க. படி கிடையாது. இது வந்து மழை டைம்லலாம் சறுக்கும், பார்க்கலாம். அதனால தான் இந்த கம்பி இருக்கு. அங்கேருந்து கொஞ்சம் தூரம் படிக்கட்டு இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய பாறையில், இந்த தாய் பாறையில் வந்து படிக்கட்டு வந்து செதுக்கியிருக்காங்க. படிக்கட்டு எதுவுமே இல்லை, இந்த பாறையில் அப்படியே செதுக்கியிருக்காங்க. மழை எல்லாம் பெஞ்சால் கொஞ்சம் பார்த்தே வரணும், கொஞ்சம் வழுக்கும். அதனால தான் இந்த மாதிரி கம்பி வந்து அமைச்சிருக்காங்க. வாங்க போகலாம். மேலே மலைக்கு மேலே அடுக்கடுக்காக பாறை அடுக்கி வச்ச மாதிரி ஒரு ஹைட்டாக ஒரு பாறை தெரியுது பாருங்க. அதுக்கு மேலே இருந்து தான் சீதை அன்னை பார்த்தீங்கன்னா மலைக்கு அடிவாரம் நடக்கிற அந்த ராமருக்கும் லவா குஷாக்கும் அந்த சண்டையோட அந்த காட்சியை வந்து மேலேருந்து பார்த்துருக்காங்க. அவங்க அப்பாவுக்கும் மகனுக்கும் சண்டை நடக்குதுன்னு சொல்லிட்டு கதறியும் அழுதுருக்காங்க. அந்த பாறையில் இப்பவும் ஒரு கோடு கோடா அந்த ஒரு கண்ணீரோட அந்த சாக்கை தெரியுதுன்னு சொல்கிறாங்க. இப்போல்லாம் நிறைய பக்தர்கள் வந்து இந்த மாதிரி மலை கோவில்கள்லாம் வந்து தேடி போக ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பக்தர்கள் வர வர இந்த மாதிரியெல்லாம் இதெல்லாம் சரி பண்ணுறாங்க. இந்த மாதிரி படிக்கட்டெல்லாம் வந்து அவங்க ஈஸியாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஏறத்துக்கு இந்த மாதிரி அமைக்கிறாங்க. இந்த சைடு தான் வந்தாங்க, இந்த சைடே போகும். இந்த பாறையிலெல்லாம் கால் வச்சு வரும்போது வந்து பார்த்து வரணும், சும்மாவே வழுக்கும். ஓ, இதுக்குள்ளே வழி போகுது. எல்லாம் அப்படியே ஒரு பாறை சந்து மாதிரி இருக்குது பாருங்க. பயங்கரமாக இருக்குது. இந்த பாறை எப்படி இருக்குது பாருங்க பார்க்குறதுக்கு. பாருங்க இந்த பாறைக்கு அடியிலெல்லாம் அவ்வளோ அப்படியே சில்லுன்னு இருக்குது. ஒரு ஆள் உக்காடுற அளவுக்கு வந்து ஹைட்டு இருக்குது. இங்கே பாருங்க, இந்த பாறைக்கு இந்தாண்ட சைடு அந்த வீடு கட்டுறதுக்கு வேண்டிக்கின்னு மலைக்கோவிலில் எல்லா கோவிலும் அந்த மாதிரி தான் வந்து வேண்டிக்குவாங்க. வீடு கட்டணும்னு வேண்டிக்கின்னு இந்த மாதிரி கல் வந்து அடுக்கி வைப்பாங்க. எவ்வளோ பேர் அடுக்கி வச்சுருக்காங்க. இங்கே தான் பார்த்தீங்கன்னா அதாவது பஞ்சபாண்டவர்கள் வனவாசம் வரும்போது இங்கே தான் வந்து சிவபெருமாளை பிரதிஷ்டை பண்ணி வழிபட்டு தங்கந்தா சொல்லப்படுது இந்த இடம். இன்னொரு இடம் பாருங்கள், இங்கே தான் பார்த்தீங்கன்னா வால்முகி அவருடைய ஆசிரமம். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். பாருங்க பெரிய பாறை. இது வந்து குகை மாதிரி, அதாவது குகை மாதிரி இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி வந்து மண்டபம் வந்து அமைச்சிருக்காங்க. இந்த வாசல் வந்து
அந்த காலத்தில் இது வந்து மலைக்கு அந்த பாறைக்கு அடியில் வந்து குகை மாதிரி தங்குவாங்களா, அந்த மாதிரி இடம். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஒரு சிற்பம் வந்து இருக்குது. இதுதான் வந்து வால்மீகியோட சிற்பம். இந்த இடத்துல அமர்ந்து தான் பாருங்க, இது மேலே வச்சு தான் ராமாயணம் வந்து இதிகாசத்தை வந்து எழுதுந்தா வந்து சொல்லப்படுது. இந்த குகையில தான் இதுதான் வால்மீகியோட சிற்பம். அப்படியே இந்த சைட்ல பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ராமருடைய சிற்பம் இருக்கு. அவரை இங்கே வந்து செதுக்கியிருக்காங்க, ராமர் அந்த வால்மீகி. புகழ்பெற்ற அதாவது வரலாறு ராமாயணம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படியாப்பட்ட ஒரு ராமாயணம் அந்த ஒரு கதையை வந்து இங்கேருந்து தான் எழுதுந்தா சொல்லப்படுது. பக்கத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு இடம் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு சின்ன குகை மாதிரி இருக்குது, ஒரு ஆள் தான் போக முடியும். பாத்தீங்கன்னா இது ஒரு பாறை குகை. இது இந்த இடத்துலதான் பாத்தீங்கன்னா லவா குஷா வந்து பிறந்தது. அதாவது ஜென்ம பூமின்னு சொல்லிட்டு லவா குஷா வந்து சீதைக்கு வந்து பிறந்த இடம்னு சொல்லிட்டு இந்த இடம் தான் வந்து சொல்லப்படுது. இது ஒரு குகை மாதிரி இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா சீதையோட சிற்பமா என்னன்னு தெரியல. இங்க ஆஞ்சநேயர் சிற்பம் இருக்கு. இங்க ஒரு விளக்கு இருக்கு. அப்படியே இது வந்து இந்த பாறை வந்து அப்படியே சரிவா இருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். இது 2 குகை இருக்கு. இதுல தான் வந்து லவா குஷா பிறந்த இடமா இது. அவ்வளோ புனிதமான இடம். இது போய் நம்ம வந்துட்டு வரணும். ரொம்ப புனிதமான பூமி இது. உண்மையாகவே இந்த இடத்துலலாம் நம்ம கால் பதியும் போது உடம்பே சிலுக்குது. அந்த அளவுக்கு வந்து இது அவ்வளோ பெரிய முக்கியமான இடம். இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு உண்மையை கொடுத்து வச்சுக்கணும். கண்டிப்பாக இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் மிஸ் பண்ணாமல் தேடி கண்டிப்பாக வந்து இதெல்லாம் பாருங்கள். ரொம்ப விழுப்பாக இருக்குது இந்த மாதிரிலாம் பார்க்குறதுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து மகாபாரதம் கதை எல்லாருக்குமே தெரியும். அந்த கதையில் வர பஞ்ச பாண்டவர்கள் வனவாசம் வரும்போது இங்கேயும் தங்கியிருந்து தான் சொல்லப்படுது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 5 சிவலிங்கங்கள் அமைஞ்சிருக்கு. 5 பேர் வந்து இங்கே வந்து பிரதிஷ்டை பண்ணி வழிபட்ட 5 சிவலிங்கங்கள். அஞ்சு சிவலிங்கங்கள், பஞ்சபாண்டவர்கள் வழிபட்ட 5 சிவலிங்கங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைடு தான் போகணும். இங்கே ஒரு மண்டபம் இருக்குது. இந்த மண்டபத்துக்கு அடுத்தது இங்கே பாறை. இது ஒரு இடம். இங்கே ஒரு சன்னதி இருக்குது. இது வந்து ஒரு சின்ன குளம் மாதிரி இருக்குது. இதோட முக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீதை வந்து இங்கே தான் வந்து இந்த பாத்திரம்லாம் வந்து இங்கே தான் இந்த தண்ணியில் தான் வந்து கழுவுந்தா வந்து சொல்லப்படுது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சன்னதி மாதிரி இருக்குது. இது ஒரு சன்னதி மாதிரி இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த பக்கமும் ஒரு வழி இருக்குது. இங்கே ஒரு சிற்பம் அமைச்சிருக்கு பாருங்கள். இது வந்து பரசுராம சிற்பமா என்னன்னு தெரியல. கையில் கோடா இல்லையா என்னன்னு தெரியல. இங்கே பாருங்கள், இங்கே சிவபெருமாள் அமைஞ்சிருக்காரு. நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய.
இங்கே சிவபெருமாள் அமைந்திருக்காரு. கோயிலுக்கு மலைக்கு போகிற வழி. ஃபஸ்ட்டில் வந்து இந்த பக்கம் ஒரு வழி போகுது பாருங்க, இந்த கல்லில் போட்டிருக்கு. நம்ம வந்து இந்த மலை சைடெல்லாம் வந்து தெரியாமல் வரும்போது இந்த மாதிரி வந்து அம்புகுறி ஃபாலோ பண்ணி தான் வரணும். நம்ம பார்த்த அந்த கோவில் அங்கே தான். இது ஒரு பாறை. இதுவும் எல்லாமே வந்து பாறைக்கு அடியில் அப்படியே குகை மாதிரி வந்து தங்கினது தான். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம நாட்டு ராஜாக்கள் இந்த மாதிரி வந்து அமைச்சிருக்காங்க வாசல் மாதிரி. இங்கே பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு முக்கியமான இடம். பாருங்கள், இங்கே குழந்தை இல்லாதவங்கெல்லாம் வந்து தொட்டில் கட்டியிருக்காங்க. கரெக்டாக இங்கே வெள்ளை எருக்கஞ்செடி வந்து இங்கே வளர்ந்துருக்கு பாருங்கள், பார்த்திங்கன்னா தெரியும். கரெக்டாக இந்த இடத்துல இந்த வாசலுக்கு மேலே கரெக்டாக அமைப்பாக இங்கே வந்து வளர்ந்துருக்கு. இதுதான் வந்து கடவுள் தெய்வத்தோட சக்தின்னு சொல்லணும். தெய்வம் இல்லாமல் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம உணரணும். இங்கே பார்த்திங்கன்னா ஏன் ஃப்ரெண்டில் நான் அப்படி சொன்னேன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா 2 சிவலிங்கங்கள் அமைஞ்சிருக்கு பாருங்கள். அதாவது லவா குஷா, அதனால் இங்கே வந்து 2 சிவலிங்கங்கள் லவா குஷான்னு சொல்லிட்டு இங்கே பிறந்ததால் இங்கே 2 இரட்டை சிவலிங்கங்கள், ஒரு ஆவுடை 2 லிங்கங்கள் அமைஞ்சிருக்கு. இங்கே தான் பார்த்திங்கன்னா சீதை வந்து தங்கின இடம்னு சொல்கிறாங்க பாருங்க. இதெல்லாம் வந்து இது என்னவா இருந்ததுன்னு தெரியல, இந்த மாதிரி ஒரு சொல்ஸாக இருக்குது. இது அவங்க இருக்கும்போதே இந்த மாதிரி அடையாளம் வந்து இருந்ததாக சொல்லப்படுது பாருங்க. ஃபுல்லாக இது ஒரு பெரிய ஹோல்ஸ் பாருங்க. இது தட்டினா ஒரு மாதிரி சவுண்டு வருது பாருங்க. தட்டினா ஒரு மாதிரி சவுண்டு வருது. அதெல்லாம் தட்டினா ஒரு மாதிரி சவுண்டு. லவா குஷா லிங்கம் நிறைய பேர் இந்த பாறைக்கு அடியில் தான் பார்த்திங்கன்னா ஒரு குகை மாதிரி இருந்தது. நம்ம பார்த்துட்டு வந்தோம். இங்கே தான் வந்து லவா குஷா அவங்களுடைய ஞாபகமாக இரட்டை சிவலிங்கம் இங்கே வந்து பிரதிஷ்டை பண்ணி இங்கே வழிபடுறாங்க. அதாவது சீதையும் தங்கின இடம்னு சொல்லிட்டு இங்கே வந்து சொல்லப்படுது. அங்கே பாருங்கள், மேலே தெரியுது பாருங்கள். இப்போ நம்ம அங்கே இருக்கிற மேலே இருக்கிற கோவிலுக்கு தான் இப்போ போகணும். அது இந்த சைடில் தான் போனோம் வழி. வாங்க போகலாம். கீழே வந்து நம்ம நிறைய விஷயம் பார்த்தோம். வால்மீகி ஆசிரமம், சீதாதேவி தங்கின இடம், லவா குஷா பிறந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடம் பார்த்தோம். பார்த்திங்கன்னா மலைக்கு மேலே கோவிலுக்கு போகிற வழி இது. கொஞ்சம் படிக்கட்டு மாதிரி இருக்குது. இங்கே பாருங்க, பாரு கொஞ்சம் படிக்கட்டு இருக்குது. கொஞ்சம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாறையிலே செதுக்கப்பட்டு இருக்குது. நம்ம வந்து இந்த கம்பி பிடிச்சி தான் ஏறணும். மழை காலத்தில் கண்டிப்பாக இந்த பாறை எல்லாம் அப்படியே வழுக்கும். அப்படியே பாருங்கள், இந்த பெயிண்டிங் வந்து லவா குஷா சீதை இருக்கிற மாதிரி பெயிண்டிங். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பெரிய சுனை. பாருங்கள், அந்தந்த பாறையில் வந்து ரொம்ப அழகாக பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. இங்கே ராமரும் லக்ஷ்மணும் இருக்கிற மாதிரி இங்கே பெயிண்டிங்கு. இந்த சைடில் வால்மீகி லவா குஷா அவர் வந்து அவங்களுக்கு வந்து பாடம் சொல்லித்தர மாதிரி பார்த்திங்கன்னா பெயிண்டிங். இது பார்த்திங்கன்னா தெரியும், ரொம்ப அழகாக இருக்குது பெயிண்டிங் பாருங்கள். அவங்களுடைய அந்த வனவாசம், சீதையோட வனவாசம், அந்த காலகட்டமே இந்த மலையில் தான் வந்து முழுமையாக நடந்திருக்கு. வந்து பார்க்கும்போது சின்ன மலை மாதிரி தெரியுது. ஆனால் போக போக அப்படியே வந்து அடுத்தது என்ன வருது, அடுத்தது என்ன வருதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வமாக பார்க்குற மாதிரி அமைச்சிருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா ராமர், லக்ஷ்மணர், சீதை,
ஆஞ்சநேயர் மேலே பார்த்திங்கன்னா அவருடைய தோளில் வந்து ராமர் லக்ஷ்மணன். இங்கே வந்து ஒரு மண்டபம் அமைஞ்சிருக்கு. பாறை பாருங்க எவ்வளோ ஹைட்டாக இருக்குது. சமைட்டு பாறை. தூரம் வந்து பார்க்கும்போது தெரியல, கிட்ட வந்து பார்க்கும்போது அவ்வளோ பயங்கர ஹைட்டாக இருக்குது. எப்படியோ நம்ம வந்த டைம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 2 மணி ஆயிருக்கணும். எனக்கு 1 மணி நேரம் ஆயிருக்கணும். மேலே வந்து இன்னும் மேலே போகல. 1 மணிக்கு நம்ம கீழே வந்து ஸ்டார்ட் பண்ணோம். எப்படியோ கொஞ்சம் வெயில் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதாலும் சரியாக தெரில. இங்கே கூட பார்த்திங்கன்னா ஒரு நேல் மண்டபம் மாதிரி இருக்குது. போகிற வழியெல்லாம் நம்ம வந்து ரொம்ப வெயிலாக இருந்தால் அப்படியே வந்து கொஞ்ச நேரம் நேலாக உட்காந்துட்டு போகலாம், அந்த மாதிரி இருக்குது. பார்த்திங்கன்னா நம்ம அங்கே வந்துட்டு இருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து பயந்து நின்றுட்டு இருந்தாங்க. நான் ஒரு வேளை பாம்பு தான் சொல்லிவிட்டு நானும் நின்றுட்டேன். என்னான்னு பார்த்தா ஓனாக்கு அவங்க ரொம்ப பயந்து நின்றுட்டு இருந்தாங்க. சரி ஓனா தானே என்ன பண்ண போகுதுன்னு கல் எடுத்து அடிக்கலாம், அவங்க சரி பயப்படுறாங்களேன்னு பார்த்தா நம்மளே தொத்தின்னு வருது. இது வரைக்கும் ஓனா தொத்தின்னு வந்தது இப்போ தான் நான் பார்க்குறேன். இந்த மலையில் தான் ஒரு அதிசயமான ஓனம். பார்த்திங்கன்னா ராமர் வந்து லிங்கத்துக்கு வழிபடுற மாதிரி, சிவபெருமாளை வழிபடுற மாதிரி வழி ஃபுல்லாக ரொம்ப அழகாக அப்படியே பாறை அப்படியே நம்மளுக்காக அப்படியே வந்து ஒதுங்கி வழிவிட்ட மாதிரி இருக்குது பாருங்க. அந்த காலத்தில் வந்து இந்த சைடில் ஏறி போயிருப்பாங்க, அந்த மாதிரி படிக்கட்டு செதுக்கியிருக்காங்க அந்த காலத்தில். இப்போ வந்து நம்ம மாதிரி பக்தர்களுக்கு இந்த மாதிரி வந்து படிக்கட்டு அமைச்சிருக்காங்க. இது வந்து கொஞ்சம் நெட்டாக தான் இருக்குது. நம்ம வந்து மேலே ஏறி வந்துட்டோம். நெட்டாக இருந்தது ரொம்ப படி. நிறைய பேர் சம மூச்சு வாழ்ந்தான் ஏறுறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா இந்த மரத்தில் பாருங்கள், குழந்தை இல்லாதவங்கெல்லாம் வந்து தொட்டில் கட்டியிருக்காங்க. இங்கே ரொம்ப உண்மையாக இங்கே ரொம்ப விசேஷமாக இதை வந்து செய்கிறாங்க. கீழே கூட நம்ம பார்த்தோம், வளகாப்பு நடக்கிறதுக்காக வழியில் போட்டிருக்காங்க, பார்த்திங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் குழந்தை பிறகு தொட்டில் கட்டியிருக்காங்க. இங்கே வந்து வேண்டிக்கிட்டால் கண்டிப்பாக நிறைவேறும். ஏன்னா இவ்வளோ ஒரு புனிதமான பூமி, லவாகுஷாவே அப்படி ஒரு தெய்வ பிறப்பே வந்து குழந்தைகளை இங்கே பிறந்திருக்காங்க. அதாவது சீதாதேவி, ராமர் அவங்களுடைய குழந்தைகள் இந்த பூமியில் தான் பிறந்திருக்காங்க. அவர் வந்து அயோத்திக்கே வந்து ராஜா, ஆனால் அவங்க குழந்தை பாருங்க இங்கே வந்து அந்த காட்டில் வந்து பிறந்திருக்காங்க. அதனால தான் யாருக்கு என்னன்ட்டு நம்ம சொல்லவே முடியாது. கடவுளுக்கே அந்த மாதிரின்னா நம்மெல்லாம் இன்னும் என்னன்னு சொல்லுங்கள். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம கோயில்கிட்ட வந்துட்டோம். 2 பாறைக்கு நடுவில் அவ்வளோ அழகாக வழி வந்து அமைச்சிருக்காங்க. அப்பா ஒரு வழியாக நம்ம வந்து மேலே ஏறி வந்துட்டோம். சின்ன மலைன்னு பார்த்தோம், இவ்வளோ பெரிய மலை. போ வழி போயிட்டே இருக்குது. பாடி பாருங்க, அப்பா செமையாக இருக்குது. அப்படியே இன்னும் பின்னாடி வழி இன்னும் போயின்னே இருக்குது. இந்த பக்கம் என்ன இருக்குதுன்னு தெரியல, அப்புறம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டில் இங்கே வந்து நம்ம வந்து கோயிலுக்கு போய் வந்துடலாம். இதான் பார்த்திங்கன்னா சீதை கோவில். நம்ம பேக் சைடில் தெரிந்து பாருங்க, இது ரொம்ப முக்கியமான இடம். என்ன இடம்னு பார்த்திங்கன்னா, ராமர் வந்து சீதை கிட்ட மன்னிப்பு கேட்டு திருப்பியும் வந்து ஊருக்கு கூப்பிட்டு இருக்காங்க, வா நம்ம போய் வாழலான்னு சொல்லிட்டு. அவங்க வந்து அவரை மன்னிக்க விரும்பலை, திரும்பி சேரவும் விரும்பலை. லவாகுஷா ராமரோட சேர்த்துட்டு அவங்க மட்டும் தனியாக இங்கே வந்து அவங்களோட தாயான பூமாதேவியை அழைச்சி இந்த இடத்துல தான் பிளந்து பூமிக்குள்ளே அவங்க வந்து தாயோடு போயிட்டாங்களாம். இந்த இடம்தான் இது வந்து கோவிலாக அமைச்சு வழிபடுறாங்க. உள்ள சீதையோட கருவறையில் சீதையோட சிற்பம் அமைச்சு வழிபட்டு இருக்காங்க. அதாவது ராமாயணம் முடிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா சீதை வந்து தாயோட பூமிக்குள்ளே திருப்பியும் போயிட்டாங்களாம். பூமியிலேருந்து தான் அவங்க பிறந்தாங்க, திருப்பியும் வந்து பூமிக்குள்ளே போயிட்டாங்க. அந்த இடம் தான் இது வந்து ரொம்ப முக்கியமான இடம். வாங்க போய் நம்ம தரிசனம் பண்ணிட்டு வரலாம். மலைக்கு உச்சியில் சீதை அம்மனுடைய கோவில் அமைஞ்சிருக்கு. பார்த்திங்கன்னா அவனிபேட்டை கிராமம். இங்கே வந்து செம சூப்பராக தெரியுது. வியூ பாருங்கள், செமையாக தெரியுது.
அந்த கிராமம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் இருக்குது. மீதி எல்லாம் பாருங்க அப்படியே ஃபுல்லாக வந்து மலை எல்லாம் எவ்வளோ இடம் வந்து பாருங்க. அங்கே வந்து ஏரி இருக்குது, நிறைய ஏரி இருக்குது இந்த சைடில். அங்கே இருக்குது, அந்த பக்கம் குளம் இருக்குது. செம சூப்பர் வியூவு. நம்ம பேக் சைடில் பார்த்தீங்கன்னா சீதை அம்மனுடைய கோவில் எல்லாரும் தரிசனம் பண்ணியிருப்பீங்க. இந்த பக்கம் பாருங்கள் நம்ம ஃப்ரண்ட்டில் சூப்பராக இருக்குது அவனிப்பேட்டை. அப்படியே ஊர் கொஞ்சம் மீதி ஃபுல்லாகவே வியூ ஃபுல்லாகவே தெரியுது பாருங்க. பாருங்க நிறைய பேர் இங்கே வந்து செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்காங்க. நிறைய இங்கே வந்து ஏரி அதிகமாக இருக்குது. ஏரி குளம் குட்டைன்னு சொல்லிட்டு நிறைய அந்த தண்ணி வசதி நிறையவே இருக்குது. அங்கே ஒரு ஏரி இருக்குது, பக்கம் பெருசாக ஒன்று இருக்குது, அந்த பக்கம் சின்னதாக ஒன்று இருக்குது பாருங்க. இந்த சைடு இங்கே நம்ம வந்து மல்லிகை உச்சியில் தான் நின்றுட்டு இருக்கோம். எல்லாம் வந்து கோவில் பேக் சைடில் இருக்கிற பாறை. இங்கே எதுனா இருக்கா? ஏதோ குகை இருக்குது பொழுது இல்லை, ஒரு மாதிரி கட்டி இருக்கிறாங்களே அது பார்த்து. இங்கே தான் பார்த்தீங்கன்னா ராமருடைய ராஜ குதிரையை வந்து லவா குஷா வந்து இங்கே தான் கட்டி போட்டு தான் சொல்லப்படுது. பாருங்க ஒரு பெரிய பாறை, இதுக்கு அடியில் தான் பார்த்தீங்கன்னா லவா குஷா வந்து ராமருடைய ராஜ குதிரை, அதாவது அஸ்வமேத யாகம் நடத்துறதுக்காக குதிரையை வச்சிருப்பாங்க. அது வந்து அந்த பில்லு மேய்ஞ்சிட்டே இந்த வழியா வந்துடும். இவங்க எல்லைக்குள்ள வந்ததால லவா குஷை பிடிச்சி இங்க கட்டி வச்சிருவாங்க. அந்த இடம் தான் இந்த இடம். பாத்தீங்கன்னா அந்த குதிரைக்கு வந்து உணவு இல்லைன்னு சொல்லிட்டு இந்த பாறையை வந்து அந்த குதிரை வந்து தோண்டி சாப்பிட்டு தான் வந்து சொல்லப்படுது. அந்த ஓட்டை கூட இருக்கு பாருங்க. அந்த குதிரை பாறையே சாப்பிட்டுச்சான். பாறையை வந்து சாப்பிட்டு தான் சொல்லப்படுது. இதுதான் வந்து அது வந்து பாறையே சாப்பிட்டுச்சான் குதிரை. தெய்வ குதிரை எல்லாம் சாப்பிட்டு இருக்கும். அதனால அந்த மாதிரி பில்லு வாங்கிட்டு வந்து இங்க வந்து பக்தர்கள் அது பசிக்காக இங்க இன்னமும் ஐதீகமா வந்து போடுறாங்க. பாருங்க குதிரைக்கு பில்லு போடுறாங்க. அந்த இடம் தான் இது. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நம்ம மனிதர் காலத்துல வந்து இதெல்லாம் வந்து நம்ம நம்புறது இல்லையான்ட்டு கூட வந்து நிறைய நினைப்போம். ஆனா கடவுள் இருக்கிறாங்கன்றது நம்ம எப்படி நம்ம உணர்வா நம்ம நினைக்கிறோமோ அந்த மாதிரி இந்த மாதிரி இடத்தெல்லாம் நம்ம பார்க்கும்போது இதெல்லாம் உண்மைதான்னுட்டு நம்ம நம்பலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கடவுள் செய்யாத செயலே இல்லை. எவ்வளோ பெரிய விஷயம்லாம் இந்த உலகத்துல வந்து செஞ்சிருக்காங்கன்னும் போது இதுவும் வந்து உண்மையா இருக்கலாம். அதனால இந்த மாதிரி இடத்தெல்லாம் நீங்க வந்து கண்டிப்பா பாருங்க. எல்லாருமே வந்து கோவில் பார்த்துருப்பீங்க. நம்ம மலைக்கு உச்சியில் சீதை அம்மனுடைய தரிசனம் ரொம்ப அற்புதமாக கிடைச்சிது. நீங்களும் பார்த்துருப்பீங்க. ரொம்ப அற்புதமான புனிதமான மலை இது. நீங்களும் கண்டிப்பாக இந்த மலைக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்குது. குழந்தைங்களும் கூட்டின்னு வந்தீங்கன்னா அப்படியே ஜாலியாக வந்து ரொம்ப இயற்கையை ரசிச்சுக்கிட்டு அப்படியே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இடம்லாம் இருக்குது, பார்த்து ரசிக்கலாம். எல்லாருமே வந்து ராமாயணம் கதை எல்லாருமே கேட்டிருப்பீங்க நிறைய பேர். இந்த இடத்துல வந்து அதாவது 18 வருஷம் வந்து வனவாசம் சீதை வந்த பிறகு இந்த மலையில தான் தங்கன்னு தான் சொல்லப்படுது. அதே மாதிரி லவா குஷா இந்த பூமியில தான் பிறந்திருக்காங்க. அஸ்வமேத யாகம் வந்து ராமர் வந்து மிக பிரம்மாண்டமான யாகம் நடத்தும்போது அந்த குதிரை வந்து இந்த இடத்துக்கு வந்த பிறகு அந்த குதிரை வந்து லவா குஷா வந்து இந்த எல்லைக்கு வந்த பிறகு அந்த குதிரையை பிடிச்சி வச்சுன்னு இருக்காங்க. அதுக்கப்புறமா ராமருக்கும் அவங்களுடைய 2 மகன்களுக்கும் வந்து இங்கே வந்து சின்ன ஒரு போர் நடக்குது. இதை கண்ட சீதை பார்த்தீங்கன்னாக்கா அதாவது அப்பான்னு தெரியாமல் மகன் தெரியாமல் 2 பேரும் சண்டை போட்டிருக்காங்களேன்னு சொல்லிட்டு அவங்க போய் உங்கள் பசங்க தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ராமர் இங்கே தான் சீதை இருக்காங்க, இவங்க தான் நம்ம பசங்கன்னு சொல்லிட்டு வந்து மன்னிப்பு கேட்குறாங்க சீதை கிட்ட. ஆனால் அவங்க திரும்பியும் சேர்ந்து வாழ விரும்பாத, இது வரைக்கும் போதும் இந்த கஷ்டம் நம்ம அனுபவிச்சதுன்னு சொல்லிட்டு இந்த மலைக்கு இந்த மேலே உச்சியில் வந்து இங்கே தான் வந்து பூமிக்குள்ளே அவங்க தாய் கூடவே அவங்க போயிட்டு இருக்காங்க. அந்த இடம் தான் இது. இதெல்லாம் நடந்துதா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நம்மலாம் கதை வந்து கேட்டுருப்போம் சின்ன வயசில்.
ராமாயண கதைலாம் நம்ம நிறைய கேட்டிருப்போம், மகாபாரதமும் கேட்டிருப்போம். இப்போ அந்த இடம்லாம் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்க்கும்போது அது ஒரு தனி ஒரு சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் பெங்களூர் சைடு வந்தீங்கன்னா மெயின் ரோட்லேருந்து ஒரு 9 கிலோமீட்டர் தொலைவில் தான் ஆவணிபேட்டை இங்கே வந்து கிராமம் அமைஞ்சிருக்கு. கீழே மலைக்கு அடிவாரம் கூட ஒரு அற்புதமான வந்து சிவன் கோவில் அமைஞ்சிருக்கு, ராமலிங்கேஸ்வரர் கோவில். கீழே இருக்கிற கோவில் பார்த்தீங்கன்னா ராமலிங்கேஸ்வரர் கோவில் அமைஞ்சிருக்கு. ராமர் வந்து சீதை வந்து வனவாசம் இந்த மாதிரி அனுப்பிச்சு இந்த மாதிரிலாம் அவங்க கஷ்டப்படுறதுக்கு காரணமாக இருந்ததால் ராமர் பார்த்திங்கன்னா கீழே வந்து சிவபெருமாளை பிரதிஷ்டை பண்ணி வழிபட்டதாக சொல்லப்படுது. அதனால தான் கீழே பார்த்திங்கன்னா ராமலிங்கேஸ்வரர் கோவில் இருக்கும். அங்கே தான் ராமர் வந்து அவருடைய பாவத்தை வந்து தீர்க்கறதுக்காக சிவனை வழிபட்டதாக சொல்லப்படுது. நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்போம். ரொம்ப அழகான கோவில். அந்த கோவிலோட வீடியோ வந்து நம்ம வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். அதுவும் ரொம்ப அழகான கோவில். சோழர்களுடைய கல்வெட்டு பதிகங்கள் அந்த கோவிலில் இருக்குது. இது வந்து கர்நாடகாவில் இருந்தாலும் தமிழ் கல்வெட்டுக்கள் அந்த கோவிலில் நிறையவே இருக்குது. அதே மாதிரி சிற்பங்களும் ரொம்ப வேலைப்பாடுகள் அதிகமாக இருக்கும். அந்த கோவில் கீழே இருக்கும் மலைக்கு அடிவாரம். அதை பார்த்துட்டு நீங்கள் அப்படியே இப்படி மேலே வந்தீங்கன்னா இந்த இடம்லாம் பார்த்து ரசிக்கலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மலை கோவில் பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். எங்கள் வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்குமே பாய்.